ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் இங்கே நெதர்லாண்ட்ஸில் இது நாள் வர கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே நான் கடையில் தான் வாங்கிட்டுருக்கேன். 3 அதாவது 3 கட்டு, அது கொத்தமல்லியோ புதினாவோ இல்லை தனித்தனியாவோ கலந்தோ 3 கட்டு எடுத்தால் €1. நம்ம இந்தியன் அமௌண்ட்டுக்கு பார்த்தா ₹100. என்னதான் இந்த ஊருக்கு வாழ்நாளுமே அந்த ₹100ங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால சரி, புதினா வாங்கின அந்த தண்டு இருந்தது, அதை வச்சு நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். என்கிட்டயும் அதுக்கு ஏற்றாப்புல பாட் இருந்தது. இந்த ரோஸ் செடியை நான் எப்படி க்ரோ பண்ணினேன் அப்படிங்கிறத நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அதை கீழே ப்ளே பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த குட்டி பாட்டில் தான் நான் வளர்க்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ வின்டர் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்கவும் இலை எல்லாமே உதிர்ந்து இதில் ஆல்ரெடி இவங்க இங்கே ஆல்ரெடி டெனன்ட் இருந்தவங்க, அதாவது இங்கே ரெண்ட்டுக்கு இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி நிறையா இருந்தது. அதெல்லாம் நான் கழுவி க்ளீன் பண்ணி நல்லா கழுவி அதை எதுவுமே இல்லாமல் வச்சுருந்தேன். எப்போ நான் கிளம்புனேன்னா இன்றைக்கி நல்ல வெயில், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஊர் வெயில் கிடையாது, பட் இங்கே குளிர் காலத்தில் இந்த வெயில் வந்தது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால பால்கனி கதவை திறந்து இதை எடுத்து அதில் இருக்க க்ளீன் பண்ணி எல்லாமே வாஷ் பண்ணி நல்லா கொஞ்சம் லைட்டாக காய வச்சு வச்சுருந்தேன். இதுவுமே கொஞ்சம் டேமேஜில் அந்த நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மேலே இருக்க குச்சி எல்லாம் பிடுங்கி அப்படியே எல்லாமே க்ளீன் பண்ணி ஒரு பாட்டிலையுமே வச்சுட்டேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வின்டர் காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி வின்டரில் எப்படி இங்கே மரம் இருந்தது, சம்மரில் எப்படி மரம் இருந்தது, ஸ்ப்ரிங் சீசனில் எப்படி மரம் இருந்தது, இப்போ எப்படி மரம் இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இப்படி தான் இருக்குது. ஸோ முன்னாடி நிறையா இருந்தது ஃபுல்லாக, இது எல்லாமே கொட்டி இங்கே ஃபுல்லாகவுமே அப்படியே அந்த காஞ்ச இலைங்களாக கிடந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணினேன். அப்புறம் இதுவுமே பார்த்தா அடியில் அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. அதனால சரி, மேலே மட்டும் வச்சுட்டு கீழே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் கட் பண்ணி சைட் பை சைடு இதையுமே க்ளீன் பண்ணி நான் வச்சேன். நான் யூடியூப்பில் பார்த்தப்போ 2 டேஸ்லேயே இதோட முளைப்பு வந்துரும்னு போட்டிருந்தது. ஆனால் எனக்கு வரல. நான் எப்போ வச்சேன்னா என்னோடய ஆனிவர்சரி அன்றைக்கி கரெக்டாக வச்சேன். என்னோடய ஆனிவர்சரி வ்ளாக் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். மேபி இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு எப்படின்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் கொஞ்சம் வந்தது. அதனால நான் இப்போ வைக்கலான்ட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் நீ முளைக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வைக்கலான்னு கூட சொன்னாங்க. சரி ஓகே, இவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் வைக்க போட்டேன். இதுதான், இது 3மே வச்சுருந்தேன். ஒரு இதில் நல்லா தண்ணி உறிஞ்சு அந்த தண்ணியே கம்மியாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ இது எல்லாமே எடுத்து இந்த 2 இதுலேயுமே இந்த சைட்லேயும் அந்த கொஞ்சம் நல்லா நான் விட்டுருந்தேன் கொஞ்சம் அந்த புதினாவெல்லாம், அந்த இதுவும் ஃபுல்லாக கிள்ளி இது பண்ணதையும் அப்படியே ஃபுல்லாக வச்சுருந்தேன், தனித்தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணி இருந்தது இல்லையா, நான் முளைக்க வச்சிருந்த தண்ணி, அந்த தண்ணியுமே அப்படியே 2லேயும் ஈக்குவலாக நான் ஊற்றிட்டேன். நடுவில் கொத்தமல்லி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதை நான் எப்படி வச்சேங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது எப்படி வளருதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சது, இப்போ பாருங்கள் அப்படியே மேகம் மூடிடுச்சு. இங்கே இப்படி தான் மாறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.